இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடிய கார்ன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உள்ள சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் 1 கப் எடுத்துக்கலாம். 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், 1 பூண்டு கொஞ்சமாக இஞ்சி குட்டியாக கட் பண்ணது, கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வேறு ஏதாவது ஸ்பைசஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சீசனிங்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சீசனிங்ஸ் ஆட் பண்ணோன்னா உப்பு கம்மி பண்ணிக்கலாம். 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா பரவாயில்ல. டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பொட்டுக்கடலை சேர்க்கும்போது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பக்கோடா எண்ணெயும் குடிக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்காது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் நம்ம கம்மியாகவே ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றுனதுனால எண்ணெய் பொங்கி பொங்கி வரும். அதனால் கம்மியாக ஊற்றிட்டோன்னா பிரச்சனை இருக்காது. இப்படி சின்ன சின்ன பீஸாக கிள்ளி போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு நம்ம அப்புறம் திருப்பி விடலாம். உடனே திருப்பி விட்டோன்னா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். இப்போ கலர் மாறினதும் எடுத்துடலாம். இப்போ நமக்கு எம்மியான கிறிஸ்பியான கார்ன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.